இப்போ இது வந்து சொல்யூஷன் ஆஃப் ட்ரையாங்கிள். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 3 மெத்தட் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, அந்த ட்ரையாங்கிளோடைய ஒரு பக்கம் கொடுத்துருவாங்க, 2 ஆங்கிள் கொடுத்துருவாங்க, மீதி இருக்கிற 2 பக்கத்தையும் இன்னொரு ஆங்கிளையும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்த உடனே நமக்கு இந்த மாதிரி சம் வந்துட்டு ஈஸி. எப்படி அப்படின்னா 2 ஆங்கிள் கொடுத்துருவாங்களா, அப்போ 2 ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 3வது ஆங்கிள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது 180 டிகிரியிலிருந்து இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அப்படின்னா உனக்கு என்ன கிடச்சிரும், 3வது ஆங்கிள் கிடச்சிருமா. இது வந்து ஆங்கிள் கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் மீதி 2 டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஒரு ப்ரொசீஜர் தான். இதை நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஒரு ப்ரொசீஜர் இதை நீ ஜஸ்ட் ஒரு தடவை அந்த ப்ரொசீஜரை மட்டும் மக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க ஒரு சைடு இருக்கா, அந்த சைடுக்கு ஃபஸ்ட் நீ என்ன பண்ணிக்கணும், லாக் எடுத்துக்கணும். சரியா? கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு சைடுக்கு லாக் எடுத்துக்கிற. இப்போ நான் இந்த சைடு 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னா, லாக் எடுத்துக்கிட்டேன்னா லாக் 600ஓட வேல்யூ கேல்குலேட்டரில் என்ன வருதோ அதை ஃபுல்லாக எழுதிடு. சரியா? அது எழுதிக்கும். 2வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறேன்னு வைங்க, இந்த பக்கம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா அந்த பக்கத்துக்கு எதிர்கோணம் வந்து நமக்கு சம்மில் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த கோணத்துக்கு லாகு சைன் எடுக்கணும். சரியா? புரிஞ்சுதா நான் என்ன சொன்னேன்னு? மொதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க அந்த சைடுக்கு சம்மில் கொடுத்துருக்க சைடுக்கு லாக், வெறும் லாக் மட்டும் எடுத்தால் போதும். 2வது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த பக்கம் பிசி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அந்த பக்கத்துக்கு எதிர்கோணம் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து இங்கே 40 டிகிரி 20 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதுக்கு லாகு சைன் எடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சைன் 40 டிகிரி 20 மினிட்ஸ்னு போட்டு வர வேல்யூக்கு லாக் ஆன்சர் கொடுத்து அப்படின்னா இது கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டெப்பையும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ப்ளஸ் பண்ணிக்கிட்டே அப்படின்னா இது ஒரு வேலை முடிஞ்சுது. அதுக்கடுத்த 3வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, சம்மில் ஒரு லென்த் கொடுத்துருப்பாங்க பார்த்தியா, அந்த லென்த்தோடைய ஆப்போசிட் ஆங்கிள் என்ன, இங்கே 70 டிகிரி 40 மினிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கு லாக் சைன் வந்து எடுக்கணும். ஓகேவா? லாக் சைன் எடுத்துட்டா அதுக்கு ஒரு வேல்யூ வருமா. ஓகேவா? அந்த 2 வேல்யூவை என்ன பண்ணிடணும், கழிச்சிடணும். நம்ம ஃபஸ்ட் 2 ஸ்டெப்பில் ஒரு வேல்யூ வந்திருக்குமா, ஆட் பண்ண வேல்யூவுமே இப்போ 3rd ஸ்டெப்பில் கிடச்சிருக்க வேல்யூவும் நம்ம என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக ஆன்டி லாக் எடுக்கணும். ஆன்டி லாக் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, கேல்குலேட்டரில் ஷிஃப்ட் அமுத்திட்டு லாக் அமுத்தினேன் அப்படின்னா லானாக மாறிடும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 சப்ட்ராக்ட் பண்ணி வர வேல்யூ இருக்குது பார்த்தியா, அந்த 2.61 அந்த வேல்யூ நீ என்டர் பண்ணி ஆன்சர்னு கொடுத்தனாலே உனக்கு என்ன கிடச்சிடும், ஈக்குவல் கொடுத்தனாலே உனக்கு அந்த பிசியோடைய லென்த் வந்து டேரெக்டாகவே கிடச்சிடும், 411.55 மீட்டர்ஸ். ஓகேவா? அவ்வளோதானா? இது வந்து இப்போ பிசி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபி வேணும்ல, இப்போ இதே ப்ரொசீஜர் தான் நான் ஏபிக்கும் பண்ணுறேன். சிமிலர்லி நான் என்ன பண்ண போகிறேன், ஏபி அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் மொதல் ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன், சம்மில் என்ன லென்த் கொடுத்துருக்கான், 600 மீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்கானா, அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், லாக் எடுத்துக்கிறேன். 2வது நான் எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், ஏபி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இங்கே என்ன, சி. ஓகேவா? அந்த சி ஆங்கிள் தான் நான் உன்னை சொன்னேன்னா 180லேருந்து இந்த 2 ஆங்கிளையும் ஆட் பண்ணி கழிச்சு அப்படின்னா அந்த 3வது ஆங்கிள் கிடைச்சிடும்ட்டு இங்கே பண்ணியிருக்கேன் பாரு, 69 டிகிரிக்கு பண்ணியிருக்கேன்னா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், 2வது ஸ்டெப்பில் லாகு சைன் எடுக்கணும். ஓகேவா? அப்புறம் அந்த 2 ஆட் பண்ணி வச்சுக்கோ. 3வது ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம், நமக்கு சம்மில் ஒரு லென்த்து கொடுத்துருப்பான், அதுக்கான ஆப்போசிட் ஆங்கிளுக்கு லாக் சைன் எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன்னா, ஸோ அப்போ லாக் சைன் எடுத்துக்கிறோம், அதுக்கு ஒரு வேல்யூ வரும். சரியா? அந்த 2 என்ன பண்ணிக்கணும், நம்ம இந்த வேல்யூவையும் இந்த வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அதுக்கு ஆன்டி லாக் எடுத்து அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் கிடச்சிரும். இது வந்து மொதல் மெத்தடு. சரியா?